நம்ம ஒரு காலகட்டம் தாண்டும் போது அதையே நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. இப்போ அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், ஒரு 3 மாசம் அழகான குழந்தைய காப்பாற்றி ஏற்கனவே 10 மாதம் வயிற்றுல சுமந்து பத்திரப்படுத்தி அதற்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து அதை திரும்பவும் 3 மாதம் பத்திரப்படுத்தி இப்போ அவங்க மனசு என்ன சொல்லும், 13 மாசம் இந்த குழந்தைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், விடுகிறதற்காக கஷ்டப்பட்டேன், நைல் நதியில போடுறதுக்காக கஷ்டப்பட்டேன், நாணர் பெட்டியில வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டேன். அவங்க மனசு எந்த அளவிற்கு சஞ்சலப்படும். ஆனா அவங்க ஒரே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், எது நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு தன்னுடைய அந்த பிரச்சனைய இப்ப தான் கையாள முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு அமைதியா கையை கட்டி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறாங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இறங்கலாம், நம்ம தாழ்ந்து போகலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கலாம், நம்ம அதுக்காக ஓடலாம், உழைக்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா இப்போ நம்முடைய கண்ட்ரோல் மிஞ்சி அது நம்முடைய லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது அதை திரும்ப நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்னா நம்ம நிறைய பேர் மன அளவில் பாதிக்கப்பட்டுருவோம், ரொம்ப கஷ்டப்பட்டுரும். அதனால சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கையாள்றதற்காக நம்ம கையில தருவார். எப்படி அந்த குழந்தைய 3 மாதம் ஒளித்து வைக்கக்கூடிய பலனை யார் தந்தான்னா கர்த்தர் தான் தந்தார். 3 மாசம் வரைக்கும் அந்த குழந்தை சத்தம் போடணும்னு நினைச்சா சத்தம் போட்டிருக்கலாம், யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தான் அந்த பலன் தந்தார். ஆனா இப்ப அவங்களால என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியாத உடனே இந்த மோசையினுடைய தாய் எடுத்த பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், நான் யாருடைய கரத்துல கொடுப்பேன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு கர்த்தருடைய கரத்துல கொடுத்து கையை கட்டி வேடிக்கை பார்க்கும்போது ஆண்டவர் இப்பொழுது அந்த இவங்க கையை விட்ட உடனே நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த குழந்தைய கையில எடுத்தார். நான் நம்புறேன் நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்துல கொடுக்குறீங்களோ, நீங்க என்னைக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறீங்களோ, நீங்க என்னைக்கு அந்த பிரச்சனையை கர்த்தர் கரத்துல கொடுத்து நீங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தைரியத்துக்குள்ள வர்றீங்களோ, நீங்க கையை விடுவீங்க, அவர் கையை நீட்டி தன்னுடைய கையிலே அந்த சூழ்நிலையை வாங்கி அதற்கு பிறகு மோசையை நடத்தின தேவன் உங்களுடைய சூழ்நிலையையும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா.